எனக்கு எனக்கு என்று பலவற்றை முதன்மையான இடத்தில் வைத்திருப்பதால் தான் இன்றும் ஆண்டவரை முழுமையாக பின்பற்ற முடியாமல் நாம் தவித்துக் கொண்டு சுமையை எல்லாம் தாங்கிக் கொண்டு மனதளவில் பாரத்தோடு இருப்பதற்கு காரணம். First you love God and do whatever you want. முதலில் நீ ஆண்டவரை அன்பு செய், அதற்கப்புறம் நீ என்னத்தை வேணா செஞ்சு தொலை. ஆண்டவரை முதலில் முழுமையாக நாம் அன்பு செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நாம் செய்கின்ற அத்தனையும் ஆசீர்வாதமாக முடியும். நம்ம என்ன திரும்ப செய்யறோம்? நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சு கரெக்டா முடிச்சுட்டு ஆண்டவரே உங்க பக்கத்துல வரோன்னு பிளான் பண்ணிக்கிறோம். ஆண்டவருக்கு முதன்மையான இடம் கொடுத்தோம் என்றால், அவரை முதன்மையாக அன்பு செய்தோம் என்றால், முழுமையாக அன்பு செய்தோம் என்றால், நம் வாழ்வில் பிறரை எப்படி அன்பு செய்யணும், எந்த நிலையில் அன்பு செய்ய வேண்டும் என்று அத்தனையும் அவர் கற்றுக் கொடுப்பார். மனிதன் உறவுகளை திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனால் நீ முதலில் உன்னை முழுமையாக, நம்மை நாம் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து விட்டோம் என்றால், இறை அன்பில் நிலைத்திருந்தோம் என்றால், இறைவனுக்கு முதன்மையான இடம் கொடுத்தோம் என்றால், யாரை எப்படி எப்படி அன்பு செய்ய வேண்டும், எப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவர்கள் இருக்கின்ற நிலையில் அவர்களை அன்பு செய்ய அவர் நமக்கு கற்றுத் தருவார்.